ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்மளுடைய பேடிஎம் அக்கௌண்ட்டை எப்படி நம்ம பர்மனெண்ட்டாக delete பண்ணுறது சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போறோம். அதனால இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. இது போல இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போடக்கூடிய புதிய அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுடைய பேடிஎம் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து என்னுடைய பேடிஎம் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். பேடிஎம் ஆப்பை ஓப்பன் பண்ணிட்டு இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த பேஜில் மேலே டாப்ல வந்து பாருங்க, லெஃப்ட் சைடில் ப்ரொஃபைல் ஐக்கான் இருக்கு, உங்களுடைய அக்கௌண்ட் ஐக்கான். இது வந்து கிளிக் பண்ணுங்க. ப்ரொஃபைல் ஐக்கான் கிளிக் பண்ணி அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆயிடும். இப்போ நீங்கள் இந்த பேஜ் ரைட்டாக கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செட்டிங்ஸில் வந்து பாருங்க, யூபிஐ அண்ட் பேமெண்ட் செட்டிங்ஸ் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. யூபிஐ அண்ட் பேமெண்ட் செட்டிங்ஸை கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் வந்து யூபிஐ அண்ட் பேமெண்ட் செட்டிங்ஸை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணும்போது வந்து பாருங்க, உங்களுக்கு நெக்ஸ்ட் இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடும். இப்போ இந்த பேஜில் வந்து பாருங்க, யூபிஐ அண்ட் பேமெண்ட் செட்டிங்ஸ் இந்த பேஜில் வந்து பாருங்க, பேமெண்ட் அக்கௌண்ட்ஸ் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் வந்து நீங்க வந்து ஆட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த பேங்க் அக்கௌண்ட்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். இப்போ வந்து பாருங்க, இப்போ இந்த பேங்க் அக்கௌண்ட் வந்து நீங்க வந்து ரிமூவ் பண்ணிருங்க. ஓகே, இப்போ நான் வந்து இந்த பேங்க் அக்கௌண்ட் கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, ஒவ்வொரு பேங்க் அக்கௌண்ட் ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே, இந்த பேங்க் அக்கௌண்ட் கிளிக் பண்ணிட்ட பிறகு மேல டாப்ல ரைட் சைடுல 3 டாட் இருக்கு. 3 டாட் வந்து கிளிக் பண்றேன். ஓகே, 3 டாட் கிளிக் பண்றேன். 3 டாட் கிளிக் பண்ணிட்ட பிறகு வந்து பாருங்க, நெக்ஸ்ட் உங்களுக்கு வந்து இப்போ இந்த பேஜ்ல ரிமூவ் சொல்லிட்டு இருக்கும். கீழே பாட்டம்ல வந்து பாருங்க, ரிமூவ் அக்கௌண்ட் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ரிமூவ் அக்கௌண்ட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் வந்து ரிமூவ் அக்கௌண்ட் அப்படின்றத கிளிக் பண்றேன். இப்போ நீங்க ரிமூவ் அக்கௌண்ட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து பாருங்க, உங்களுக்கு இப்படி ஒரு பாப்பப் வந்து பாத்தீங்கன்னா வரும். இப்போ இதுல வந்து பாருங்க, சேஞ்ச் டிஃபால்ட் சொல்லிட்டு இருக்கு. இப்போ 2 அக்கௌண்ட் இருக்கிறதுனால இப்போ இந்த அக்கௌண்ட் பிரைமரி அக்கௌண்டா இருந்தா அந்த அக்கௌண்ட்க்கு வந்து பாத்தீங்கன்னா டிஃபால்ட் அக்கௌண்டா மாத்திக்கணும். அதனால சேஞ்ச் டிஃபால்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிட்டு இப்போ இதுல வந்து பாருங்க, எஸ் ரிமூவ் அப்படின்றத கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து இதுல இருக்கக்கூடிய எஸ் ரிமூவ் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் வந்து எஸ் ரிமூவ் வந்து கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது வந்து பாருங்க, இப்போ அந்த அக்கௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா சக்சஸ்ஃபுல்லா ரிமூவ் வந்து ஆயிடுச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய இன்னொரு அக்கௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிக்கலாம். இது போல நீங்க வச்சிருக்கக்கூடிய எல்லா அக்கௌண்ட்டுமே நீங்க வந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க. இப்போ இன்னொரு பேங்க் அக்கௌண்ட் கிளிக் பண்ணிட்ட பிறகு மேல டாப்ல ரைட் சைடுல இருக்கக்கூடிய 3 டாட் கிளிக் பண்ணிட்டு இப்போ இதுல வந்து பாருங்க, ரிமூவ் அக்கௌண்ட் சொல்லிட்டு இருக்கு. ரிமூவ் அக்கௌண்ட் கிளிக் பண்ணி நான் வந்து இந்த அக்கௌண்ட்டையும் நான் வந்து ரிமூவ் வந்து பண்ணிக்கிறேன். ஓகே, இதுல வந்து எஸ் ரிமூவ் அப்படின்றத கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ நான் வந்து எஸ் ரிமூவ் கொடுத்துட்டேன். கொடுத்த பிறகு வந்து பாருங்க, சக்சஸ்ஃபுல்லா எனக்கு வந்து ரிமூவ் வந்து ஆயிடுச்சு. ஓகே, இப்போ வந்து பாருங்க, என்னுடைய பேடிஎம்ல எந்த ஒரு பேங்க் அக்கௌண்ட்டுமே இல்லை, நான் எல்லா அக்கௌண்ட்டும் ரிமூவ் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ நீங்க இது போல பேங்க் அக்கௌண்ட்டை ரிமூவ் பண்ண மாதிரியே நீங்க வந்து உங்களுடைய பேடிஎம்ல என்னென்னலாம் லிங்க் பண்ணி வச்சிருக்கீங்களோ அது எல்லாமே வந்து நீங்க ரிமூவ் வந்து பண்ணிருங்க. அதாவது இப்போ உங்களுடைய கிரெடிட் கார்டா இருக்கட்டும், நீங்க வந்து யூபிஐ வந்து கிரெடிட் கார்டில் லிங்க் பண்ணி வச்சிருந்தா அதையே ரிமூவ் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் வந்து பாருங்க, அதுக்கப்புறம் நீங்க வந்து உங்களுடைய டெபிட் கார்டை லிங்க் பண்ணி வச்சிருந்தா அதையும் வந்து ரிமூவ் பண்ணிருங்க. இது போல நீங்க வந்து இந்த யூபிஐ செட்டிங்ஸ்ல என்னெல்லாம் லிங்க் பண்ணி வச்சிருக்கீங்களோ எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிருங்க. ரிமூவ் பண்ணிட்டு இப்போ நீங்க இந்த பேஜ் விட்டு பேக் வந்துருங்க. ஓகே, பேக் வந்துற பிறகு வந்து பாருங்க, இப்போ இதுல வந்து பாருங்க எம்டிஏ காமிக்குது, கியூஆர் கோட் வந்து காமிக்கல, எல்லாமே நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ நான் பேக் வந்துடுறேன். டோட்டலாவே இந்த பேஜ் விட்டு நான் பேக் வந்துடுறேன். ஓகே, இப்போ நான் பேக் வந்துற பிறகு இந்த பேஜ்ல மேல டாப்ல வந்து பாருங்க, லெஃப்ட் சைடுல ப்ரொஃபைல் ஐகான் இருக்கு. ப்ரொஃபைல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. திரும்பவும் ப்ரொஃபைல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு இப்போ இந்த பேஜ்ல லைட்டா கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செட்டிங்ஸ்லேயே வந்து பாருங்க, உங்களுக்கு வந்து ஹெல்ப் அண்ட் சப்போர்ட் சொல்லிட்டு இருக்கும். ஹெல்ப் அண்ட் சப்போர்ட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ வந்து பாருங்க, செட்டிங்ஸ்ல இருக்கக்கூடிய ஹெல்ப் அண்ட் சப்போர்ட் வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்க ஹெல்ப் அண்ட் சப்போர்ட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து இது போல லோடிங் வந்து ஆகும். இப்போ லோடிங் ஆகி முடிஞ்ச பிறகு வந்து பாருங்க, இப்போ இந்த பேஜ் வந்து வந்துரும், பேடிஎம் அசிஸ்டன்ட் சொல்லிட்டு. ஓகே, இப்போ நீங்க வந்து பாருங்க, இந்த பேஜ்ல கீழ பாட்டம் வந்து பாருங்க, உங்களுக்கு இப்போ வந்து சாட் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க சாட் பண்றதுக்காக. ஓகே, இப்போ இதுல வந்து நீங்க ஐ வாண்ட் டு டெலீட் மை பேடிஎம் அக்கௌண்ட் சொல்லிட்டு நீங்க வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஐ வாண்ட் டு டெலீட் பேடிஎம் அக்கௌண்ட் சொல்லிட்டு நீங்க வந்து டைப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து என்னுடைய பேடிஎம் அக்கௌண்ட் டெலீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து டைப் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க இது போல நீங்க வந்து டைப் பண்ணி முடிச்சிட்ட பிறகு இப்போ நீங்க வந்து இதை வந்து சென்ட் வந்து பண்ணிருங்க. ஓகே, இப்போ நான் வந்து இதுல இருக்கக்கூடிய சென்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். சென்ட் ஐகான் வந்து பாத்தீங்கன்னா கிளிக் வந்து பண்ணிக்கிறேன். ஓகே, சென்ட் வந்து கொடுக்குறேன். இப்போ சென்ட் கொடுக்கும்போது வந்து பாருங்க, நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இது போல லோடிங் வந்து ஆகும். லோடிங் ஆகி முடிஞ்சிட்ட பிறகு வந்து பாருங்க, இப்போ இதுல வந்து நீங்க கன்ஃபார்மா வந்து நீங்க டெலீட் பண்றீங்கன்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. இதுல வந்து எஸ் அப்படின்றத நீங்க வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து எஸ்ன்னு சொல்லிட்டு டைப் வந்து பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் வந்து எஸ்ன்னு சொல்லிட்டு டைப் பண்ணிட்டு இப்போ நான் வந்து சென்ட் வந்து கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ நான் வந்து சென்ட் வந்து பண்றேன். சென்ட் பண்ணும்போது வந்து பாருங்க, இப்போ நெக்ஸ்ட் வந்து இது போல லோடிங் ஆகும். லோடிங் ஆகி முடிஞ்ச பிறகு வந்து பாருங்க, நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இப்படி வந்து வரும். ஓகே, இப்போ எனக்கு வந்து பாருங்க, எனக்கு வந்து இப்படி வந்து வந்திருக்கு. ஓகே, இப்போ இது வந்து நீங்க படிச்சு பார்த்துக்கோங்க. இப்போ இதுல அவங்க என்ன கேட்பாங்க அப்படின்னா, என்ன ரீசனுக்காக நீங்க வந்து டெலீட் பண்ண விரும்புறீங்கன்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து கேட்பாங்க. நீங்க வந்து உங்களுக்கான ரீசன் வந்து நீங்க கீழே அந்த பாக்ஸ்ல வந்து டைப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து இதுல எனக்கான ரீசன் வந்து நான் டைப் வந்து பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் வந்து இதில ஐ ஹேவ் 2 பேடிஎம் அக்கவுண்ட்ஸ் சொல்லிட்டு நான் வந்து டைப் பண்ணியிருக்கேன். டைப் பண்ணிட்டு இப்போ நான் வந்து சென்ட் வந்து பண்ணிக்கிறேன். ஓகே, இது போல உங்களுக்கான ரீசனை வந்து நீங்க டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு நீங்க சென்ட் வந்து கொடுத்துருங்க. இப்போ நீங்க சென்ட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து சென்ட் ஆயிடும். இப்போ வந்து பாருங்க, நெக்ஸ்ட் லோடிங் வந்து ஆகும். இது போல லோடிங் ஆகி முடிஞ்ச பிறகு வந்து பாருங்க, நெக்ஸ்ட் இப்படி வந்து பார்த்தீங்கன்னா வரும். இப்போ இந்த மெசேஜ் நீங்க வந்து படிச்சு பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ படிச்சு பார்த்துட்டு நீங்க வந்து எஸ் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ரிப்ளை வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து இதில எஸ்ன்னு சொல்லிட்டு டைப் பண்ணிட்டு நான் வந்து சென்ட் வந்து நான் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் வந்து சென்ட் வந்து கொடுத்துறேன். எஸ்ன்னு சொல்லிட்டு டைப் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ சென்ட் கொடுத்துட்டேன். இப்போ சென்ட் கொடுத்த பிறகு வந்து பாருங்க, நெக்ஸ்ட்
ஓகே. இப்ப நீங்க செண்ட் குடுத்த பிறகு வந்து பாருங்க, லோடிங் வந்து ஆகும். இப்ப லோடிங் ஆகி முடிஞ்சிட்ட பிறகு வந்து பாருங்க, உங்களுக்கு இது போல வந்து பார்த்தீங்கன்னா வரும். இப்ப இதுல வந்து பாருங்க, இந்த பாக்ஸ்ல இந்த பாப்பப்ல வந்து பாருங்க, லாஸ்ட்டா குளோஸ் அக்கவுண்ட் சொல்லிட்டு குடுத்திருக்காங்க. குளோஸ் அக்கவுண்ட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. இப்ப நான் வந்து குளோஸ் அக்கவுண்ட்ட கிளிக் பண்றேன். இப்ப நீங்க குளோஸ் அக்கவுண்ட்ட கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, இப்போ இந்த பேஜ் வந்து ரீடைரக்ட் ஆகி இந்த பேஜ்க்குள்ள கூட்டிட்டு வந்துரும். இப்ப இந்த பேஜ்ல வந்து பாருங்க, ரெக்கமெண்டட் ஆக்ஷன்ஸ் சொல்லிட்டு குடுத்திருக்காங்க. ஓகே. இப்ப இந்த பேஜ்ல கீழ பாட்டம்ல வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரோசீட் டூ குளோஸ் மை அக்கவுண்ட் சொல்லிட்டு குடுத்திருக்காங்க. ப்ரோசீட் டூ குளோஸ் மை அக்கவுண்ட் கிளிக் பண்ணுங்க. ப்ரோசீட் டூ குளோஸ் மை அக்கவுண்ட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் வந்து இந்த பேஜ் ஓப்பன் ஆயிடும். இதுல வந்து பாருங்க, க்ளோஸ் பேடிஎம் அக்கவுண்ட் லிங்க்டு டூன்னு சொல்லிட்டு உங்களுடைய பேடிஎம் அக்கவுண்ட்க்கான மொபைல் நம்பர் குடுத்திருப்பாங்க. இதுல வந்து உங்களுக்கான ரீசன் வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. ரீசன செலக்ட் பண்ணிட்டு கீழ பாட்டம்ல இருக்கக்கூடிய க்ளோஸ் மை அக்கவுண்ட்ட கிளிக் பண்ணுங்க. க்ளோஸ் மை அக்கவுண்ட்ட கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் இப்படி ஒரு பாப் வரும். க்ளோஸ் பேடிஎம் அக்கவுண்ட் சொல்லிட்டு. இப்ப இதுல வந்து பாருங்க, க்ளோஸ் அக்கவுண்ட் சொல்லிட்டு குடுத்திருக்காங்க. இப்ப பெர்மனன்ட்லி க்ளோஸ்ன்னு சொல்லிட்டு குடுத்திருக்காங்க. இப்ப வந்து க்ளோஸ் அக்கவுண்ட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. க்ளோஸ் அக்கவுண்ட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, பேடிஎம் அக்கவுண்ட் லிங்க்டு டூ ஹஸ் பீன் க்ளோஸ்டு சொல்லிட்டு வரும். இப்ப வந்து பாருங்க, இப்ப நம்ம சக்சஸ்ஃபுல்லா பேடிஎம் அக்கவுண்ட்ட க்ளோஸ் வந்து பண்ணியாச்சு. அதாவது பெர்மனன்ட்டா டெலீட் வந்து பண்ணியாச்சு. ஓகே. இப்ப நம்ம இந்த பேஜ் விட்டு பேக் வந்துரலாம். ஓகே. இப்ப நான் ஓகே குடுத்துட்டு இந்த பேஜ் விட்டு நான் பேக் வந்துர்றேன். ஓகே. இப்ப ஓகே கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, இந்த பேஜ்ல இருக்கும். இப்ப இந்த பேஜ் விட்டு நீங்க டோட்டலா பேக் வந்துருங்க. இப்ப இந்த பேஜ் விட்டு நீங்க டோட்டலா பேக் வந்துட்டு, இப்போ நீங்க வந்து திரும்ப வந்து உங்களுடைய பேடிஎம் ஆப் வந்து ஓப்பன் பண்ணுங்க. ஓகே. இப்ப நான் வந்து இந்த பேஜ் டோட்டலா ரிமூவ் பண்ணிட்டு, நான் திரும்ப வந்து பேடிஎம் ஆப் வந்து ஓப்பன் பண்றேன். ஓகே. பேடிஎம் ஆப் ஓப்பன் பண்ணும்போது வந்து பாருங்க, நீங்க வந்து பேடிஎம் ஆப்ப இன்ஸ்டால் பண்ணும்போது எப்படி இருக்குமோ, அதே போலவே வந்து பார்த்தீங்கன்னா, லாகின் பண்ற பேஜ் வந்து இருக்கும். அதாவது சைன் இன் பண்ற பேஜ் வந்து இருக்கும். ஓகே. இப்ப நீங்க வந்து இது போல உங்களுடைய அக்கவுண்ட்ட பெர்மனன்ட்டா க்ளோஸ் பண்ணும்போது, உங்களுடைய அக்கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, டீஆக்டிவேட்ல இருக்கும். அதாவது அந்த மொபைல் நம்பர பயன்படுத்தி யாராவது பேடிஎம் வழியாக உங்களுக்கு மணி அனுப்புறாங்க அப்படின்ற பட்சத்துல, உங்களுக்கு வந்து மணி ரிசீவ் ஆகாது. ஓகே. இது நல்லா தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டீஆக்டிவேட்ல இருந்து இருக்கும். இப்ப நம்ம பெர்மனன்ட்டா டெலீட் வந்து பண்ணியாச்சு. நீங்க உங்களுக்கு தேவைப்பட்டா திரும்ப கூட நீங்க அதே மொபைல் நம்பர பயன்படுத்தி நீங்க உங்களுடைய அக்கவுண்ட்ட நீங்க சைன் இன் பண்ணி பயன்படுத்திக்கலாம். லாகின் பண்ணி பயன்படுத்திக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா, இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.